வெற்றிவேல் முருகன் கரோகரா. திருச்செந்தூர் முருகாசரணம். பராபவ வருடம் இந்த ஆடி மாதம் மேசராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும்? என்னுடைய சிறுகணிப்பு. இந்த ஆடி மாதம் முழுவதுமே உங்களுக்கு ஒரு நல்ல மாத காலமாக இருக்கு. நல்ல ஒரு வாய்ப்புகள், நல்ல அபரிதமான ஒரு வளர்ச்சி, ஒரு சில நன்மைகள் உண்டாகக்கூடிய அளவுக்கு இருக்கு. அதாவது உங்களுடைய குடும்பத்தில் இதுவரைக்கும் ஏதேனும் ஒரு பேசாமல் இருந்தவங்க கூட இப்போ உங்கள்கிட்ட ஒரு பேசுவாங்க. நீங்கள் போய் வருமானத்தை எப்படியெல்லாம் இன்னும் பெருக்கலாம் அப்படின்னு சொல்லி வருமானத்தை பற்றி யோசிக்கக்கூடிய மாதம், யோசித்து வருமானத்தில் ஒரு அடியெடுத்து வைக்கக்கூடிய ஒரு மாதமாக அமையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கு. வருமானத்துக்கு குறைவு இருக்காது. இந்த ஆடி மாதத்தில் தான் எல்லோரும் அம்பாளுடைய வழிபாடு, அம்பாளுடைய கோயில்களில் பூரா நல்ல வழிபாடு நடக்கும். அதில் போய் எல்லாரும் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உருவாகும். அம்பாளுக்காக விரதம் இருக்கக்கூடிய ஒரு மாதம். இந்த மாதத்தில் நீங்களும் ஆலயங்கள் நிறைய சென்று வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உருவாகும். பல பேர்கிட்ட அடுத்தவருடைய பஞ்சாயத்துக்கு மட்டும் நீங்கள் போக வேண்டாம். ஏன்னா அடுத்தவங்களுடைய பஞ்சாயத்தை போய் தீர்க்கும் பொழுது சில அவமரியாதைகள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உருவாகும். உணவு பதார்த்தங்களில் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்கணும். உணவு பதார்த்தத்தால் சில நேரங்களில் வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உருவாகும். பிறர்கிட்ட பேசும் பொழுது மிகவும் ரொம்ப எச்சரிக்கையாக பேசுங்க, கவனமாக நிதானமாக பேசுங்க. சில பேர் தேவையில்லாத பிரச்சனைகளை உங்ககிட்ட கொண்டு பேசி அதன் மூலமாக நீங்கள் எரிச்சல் அடைஞ்சு அவங்கள உதாசீனப்படுத்தி பேசக்கூடிய ஒரு அமைப்புகள் உருவாக, அதனால் சில நேரங்களில் உங்களுக்கு ஒரு அவமரியாதை, மன நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலைகளை கொண்டு வந்துடுவாங்க. இதுவரைக்கும் வாகனம் வாங்காமல் இருக்கிறவங்க, அதாவது டூ வீலர், பைக்கு, கார் இல்லை, பைக் வாங்காமல் இருக்கிறவங்க வாங்கக்கூடிய அமைப்பு வரும். அங்கே வாங்கக்கூடிய அமைப்புகள் உருவாகுது. அதே மாதிரி வாகனம் வச்சிருக்கிறவங்க அந்த வாகனத்தை மாற்றணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு இருக்கு. இதை கொடுத்துட்டு புதுசாக வாகனம் வாங்குவாங்க. புதுசாக டூ வீலர் வாங்கக்கூடிய ஒரு யோகம் உண்டாகும். அடுத்து இப்போ சொத்து சுகம் இருக்குது, இதை பாகப்பிரிவினை இன்னும் வரைக்கும் பிரிக்கலை அப்படின்னு சொன்னால் இந்த ஆடி மாதம் தான் அதுக்கு உண்டான பேச்சு தொடங்கும். இந்த பாகப்பிரிவினை பிரிக்கணும், சொத்து சுகத்தை பிரிச்சிடணும் அப்படின்னு சொல்லி பங்காளி பிரச்சனைகள் உருவாக்கக்கூடிய ஒரு பங்காளி பிரச்சனைகளை விட இந்த பாகப்பிரிவினைக்கு ஒரு முடிவு வரும். எல்லாரும் சேர்ந்து பாகப்பிரிவினை உண்டு பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உருவாகும். தாயார் வழி நன்மைகள் நடக்கும். தாயாரால் நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உருவாகும். உங்களுடைய விலாசம் இதுவரைக்கும் விலாசம் மாறக்கூடிய ஒரு தன்மை, வீடு மாற்றம். ஆடி மாதம் போய் வீடு குடியேறக்கூடாது, ஆனால் வீடு போய் பார்த்துட்டு வருவீங்க. வீடு போய் பார்த்து இந்த மாதம், இந்த அடுத்த மாதம் நாங்கள் வந்துடும் அப்படின்னு சொல்லி அட்வான்ஸ் கொடுத்துட்டு வருவீங்க. வாடகை வீட்டில் இருக்கிறவங்க வீடு மாறக்கூடிய ஒரு அமைப்பு. அதே போல் இந்த நம்ம அன்றாடம் வாழ்க்கையில் பயன்படுத்துகிற செல்ஃபோன் இந்த மாதம் மாற்றுவீங்க. மாதத்தில் செல்ஃபோனில் ஏதாவது பிரச்சனை ஆயிரும். ஒன்று கீழே விழுந்துடும், இல்லை விடுபட்டுரும், இல்லை சிக்னல் தொடர்பு சரியாக இல்லை, அந்த இது கோளாறு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி செல்ஃபோன் மாற்றக்கூடிய ஒரு மாதமாக அமையும். அடுத்து ஏதாவது ஒரு புதுசாக ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னா அதை பற்றி யோசித்து ஒரு முடிவெடுக்கக்கூடிய ஒரு மாதமாக அமையும். குழந்தைகள் வழியில் ஒரு நல்ல ஒரு மன நிம்மதி கிடைக்கும். ஒரு சில பேர் பிள்ளைங்க வீட்டிலே தங்க மாட்டாங்க. நான் வெளியில் அங்கே போயிடுறேன், எங்கே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. அவங்கெல்லாம் இந்த மாதம் வீட்டில் தங்கிடுவாங்க. நான் வீட்டில் தங்கிறேன், வீட்டிலே இருக்கேன் அப்படின்னு சொல்லி வீட்டில் தங்கக்கூடிய ஒரு அமைப்பு. தாயாருடைய சொல்லு கேட்பாங்க. குடும்பத்தில் ஒரு எல்லோரும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு தருணமான நேரம் இது. அடுத்து உடல் தேக ஆரோக்கியங்களில் ஒன்றும் பெரிய பாதகம் இருக்காது. இது நாள் வரை இந்த தேக ஆரோக்கியங்கள் இன்னும் மேம்படத்தான் செய்ய நல்லா இருக்கும்.
தேக ஆரோக்கியத்தில் இதுவரைக்கும் குறைபாடு இருந்தாலும் அது சற்று சரியாயிரும். நல்ல ஒரு மன நிம்மதியான வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வந்து உருவாகும். திருமணத்தை பற்றி பேசுவாங்க. அடுத்த மாதம் திருமணம் வச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி திருமணத்துக்கு உண்டான வேலைகள் வந்து ஆரம்பிக்கக்கூடிய ஒரு தருணமாக அமையும். மனமாகாதவர்களுக்கு திருமணமாகக்கூடிய ஒரு தொடக்க காலமாக அமையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வந்து உருவாகும். தொழில் ஸ்தானத்தை நல்லா இருக்கு. ஏன்னா மகரத்தை வந்து குரு பகவானும் பார்க்குறாரு, சூரியனும் பார்ப்பார். அப்போ தொழில் மேம்படும், தொழில் நல்ல விருத்தியாகும், தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பார்க்கக்கூடிய தொழிலை வந்து மாற்றி அமைக்கலாம், அல்லது பார்க்குற தொழிலே கூட ஒரு நல்ல மாற்றங்கள் உருவாகலாம். அரசாங்க தொழில் பார்க்குறவங்களுக்கும் நல்லா இருக்கும். நல்ல ஒரு ஏதோ ஒரு நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வந்து உருவாகும். அடுத்து குழந்தைகளால் ஒரு நன்மைகள் நடக்கும். புதுசாக தொழில் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நாட்களாகவும் அமையும். இது வரைக்கும் தொழில் வந்து இருந்துச்சு அப்படின்னா வேறு இடத்துல தொழில் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வேறு இடத்துல தொழில் அமையக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் வந்து உருவாகும். தந்தையாரால் நன்மைகள் ஏற்படும். வெளிநாட்டு வெளி மாநிலம் அதுலேருந்து நல்ல செய்திகள் வரும். நண்பர்களோட நல்ல ஒரு சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வந்து உருவாகும். அடுத்து ஆன்மீக சுற்றுலா, ஆன்மீகத்தில் ஒரு தலைமை பொறுப்பு, கோயில் திருவிழாக்களில் ஒரு தலைமை பொறுப்பு எடுத்து அந்த திருவிழாவை நடத்தி முடிப்பீங்க. உங்களுடைய தலைமையில் தான் அந்த திருவிழா நடக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் வந்து உருவாகும். திருவிழாவில் உங்களுக்கு ஒரு முக்கிய பொறுப்பு கொடுப்பாங்க. இந்த தலைமை பொறுப்பு நீங்கள் எடுத்துக்கிட்டால் தான் இது நல்லாயிருக்கும், இதை நீங்கள் தான் நடத்தி முடிக்கணும் அப்படின்ற ஒரு தலைமை பொறுப்பு வந்து உருவாகும். அதை சிறப்பாகவும் நடத்தி முடிக்கக்கூடிய ஒரு தருணமான நேரம் இது. உடம்பு வந்து சற்று சூடாக இருக்கும். இந்த நேரத்தில் உடம்பு உஷ்ணமாகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வந்து அமையும். தேக ஆரோக்கியத்துக்கு ஒன்றும் குறைபாடு இருக்காது, இருந்தாலும் சற்று உஷ்ணமாக இருக்கும். இந்த நேரத்தில் கொஞ்சம் அதிகமான குடிநீர், அதிகமாக தண்ணி சாப்பிட்டுக்கிறங்க. குடிநீரை வந்து நல்லா சாப்பிடுங்க. நல்ல குளிர்ச்சியான பழங்களாக சாப்பிடுங்க. கொஞ்சம் நல்லாயிருக்கும். தேக ஆரோக்கியத்தில் ஒன்றும் பெரிய பாதகங்கள் வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இல்லை. இது வரைக்கும் எதையாவது ஒரு அவப்பெயர் இருந்துச்சு அப்படின்னா இந்த நேரத்தில் அவப்பெயர் மாறக்கூடிய தன்மை. அவர் இந்த தப்பை அவர் செஞ்சிருக்க மாட்டாரியா, இனிமேல் நல்லா இருக்குமியா, அவர் நல்ல மனுஷன், எத்தனை நாள் நம்ம அவரை தவறாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு உங்கள் மேலே ஒரு நல்ல திருப்தி வரக்கூடிய ஒரு நேரம். இதுவரைக்கும் இருந்து அதிருப்தி மாறிடும், இனிமேல் நல்லாயிருக்கும். இந்த ஆடி மாதம் முழுவதுமே உங்களுக்கு ஒரு நல்ல மாதம். நல்ல மன நிம்மதி கிடைக்கக்கூடிய, தெய்வ அருளால் நல்ல மன நிம்மதி கிடைக்கக்கூடிய ஒரு மாதம். ஆடி மாதம் முழுவதுமே அம்பாளை வழிபடுங்க, இன்னும் சிறப்பாக இருங்க. நன்றி.